ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கல வந்து இது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி. ஸோ அந்த கொழுப்பு இல்லாமல் கொஞ்சம் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஸோ இதில் வந்து உப்பு போடலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வாசம் போகிற வரைக்கும் க்ளீனாக வந்து வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆயில் வந்து போடணும். ஆயில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து காயிடும். இது நல்லா காஞ்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அந்த சீரகம் ஆட் பண்ணுவோம். இது வந்து நல்லா பொரியட்டும். பூண்டு வந்து தட்டி கொடுத்தாங்க. ஆனியன் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கின பிறகு ஸோ கொஞ்ச நேரம் வந்து வதக்கிட்டுக்கோங்க. வதங்கின பிறகு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சு டமாட்டா பீர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா வெண்டைக்காய் போட்டு வதக்கிருக்கோம். ஸோ பார்த்து போட்டு தட்டாரு கொஞ்சம் லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். பத்தலைன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி ஸோ எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுங்க. பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. புளி கரைச்சி தண்ணி வந்து விட்டுக்கணும். நல்லா வந்து இப்படி கலக்கிட்டுக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக வேணும். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கண்டி பத்தலாம் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. இன்னொரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சேன்னா நம்மளுக்கு வந்து ரெடியெல்லாம் ஒரே ஒரு இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சி டயட்டில் வந்து இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஸ்வரி. பார்த்திங்கன்னா சலசலான்னு கொச்சின்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இறக்கி விட்டுலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா முருங்கைக்கீரை எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஸ்டைலில் வந்து செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக செய்வாங்க. இது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இருக்கும். பிகாஸ் முருங்கை செடி வந்து வீட்டில் இருக்கும். ஸோ முருங்கை காய்க்கலனாக்கா முருங்கைக்கீரை வந்து எப்போ பார்த்தாலும் செய்வாங்க. முருங்கைப்பூ தாளிப்பூ அது மாதிரி சூப்பராக இருக்கும். லைக் ஹெல்த்தியான ஐரன் ரிச். இது வந்து பார்த்திங்கன்னா ஐரன் ரிச் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பருப்பு வந்து ஒரு 100 கிராம் அளவு பருப்பு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து போடுறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பூண்டு வந்து போடுறோம். பூண்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்குறோம். கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி வந்து போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. வெங்காயம் அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு சீரகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் கரையும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வச்சு பிறகு நம்ம வந்து விசில் வந்த பிறகு நம்ம வந்து கஞ்சிக்கலாம். ஒரு 5-6 விசில் வந்த பிறகு நம்ம வந்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வரும். வந்து வெந்துச்சா இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ கீரை வந்து நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. ஸோ நல்லா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கணும். இந்த மாதிரி கடாயை வச்சுக்கணும். உப்பெல்லாம் போட்டுக்கிறோம். உப்பு பத்தல என்ன உப்பு போட்டுக்கலாம். சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் போடணும். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கணும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ கடுகு தேவை வந்து ஆட் பண்ணணும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி மிளகா வந்து போடணும். அந்த நாள் நம்ம போட்டாக்க ஸோ நல்லா வந்து வதங்கணும். நல்லா வந்து வதக்கிக்கணும். தேங்காய் போட்டுறேன். உப்பு எண்ணெய் ஊற்றி போகிறேன். இது ஊற்றி போகிறேன். காஞ்சி போட்டு கொஞ்சம் அவ்வளோடா. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணோம். சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பண்ணி ஹெல்தியான முருங்கைக்கீரை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகி முட்டை அது காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகி முட்டை வந்து செய்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும் இது. செத்துக்கோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா களி வந்து செய்யப்படும். ராகி முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடையில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஸ்டைலில் வந்து நான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸோ ஆந்திரா ஸ்பெஷல் இது தான். ஸோ சித்தூர் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து செய்வாங்க. ஹெல்தியான லஞ்சு, ஹெல்தியான ஆந்திரா லஞ்சு, ராகி முட்டை முருங்கைக்கீரை பருப்பு கஞ்சிருந்தோம். சூப்பரான டேஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி, வெஜிடபிள் ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வறுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணி போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வடை செஞ்ச லெஃப்ட் ஓவர் ஆயில் வந்து நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஸோ ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து நல்லா காய்ட்டும். ஸோ கடுகு, சீரகம், அண்ட் தென் நல்லா பொரிட்டும். நல்லா பொரிஞ்சு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், டமாட்டா, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து போட்டுருவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த மீண்டும் செய்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்சல வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஆட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழி சீசன் வந்து மஞ்சள் பொடி மேக்ஸிமம் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நல்லது. நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வதங்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருக்கு இந்த அளவுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு ஸோ இது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு வந்து சரி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து இந்த பக்கம்லாம் கொச்சி இருக்கு இல்லையா, ஒன்று வந்து நல்லா கொதிக்கணும். நல்ல பக்கம் கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிற ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரவை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நல்லா கொச்சி பிறகு நல்லா வேகணும். ஸோ தண்ணி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. நல்லா வந்து வெந்துச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டு ஒன்றும் தண்ணி வந்து இருக்கணும். ஸோ இது ஒரு கலக்கி விட்டுங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆற வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காயிடும். ஸோ வீட்டில் வந்து இந்த ரவா கிச்சடி வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஷோ. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான வெஜிடபிள் ரவா கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி செய்யறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடிமேட் பானிபூரி வாங்கிக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து வேவிக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளி வெல்லம் போட்டு ஊற வச்சிருக்கோம். எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு ஊற வச்சுக்கோங்க. குவான்டிட்டியில் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து புளி, கொஞ்சமாக வந்து இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து இருக்கும். சரி மாதிரி வந்து வேணும். நம்ம வந்து வடை செஞ்சு அந்த எண்ணெய் இருந்தால் அன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அந்த இது மாதிரி வந்து தேவை. ஸோ இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து தேவைதான்.
மாதிரி வந்து ஃப்ளவராக சூப்பராக வந்து இருந்தது. சரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பானிபூரி வந்து கரெக்டாக வந்து தேவையாச்சு. ஸோ இதுக்கு என்ன நான் தேவையாக இருந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து வெல்லம் அப்புறம் புளி தண்ணி வந்து ஊற வச்சுருக்கேன். அது நம்மளுக்கு எவ்வளோ புளி போடணுமோ எவ்வளோ வெல்லம் வேணுமோ அது வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு பண்ணிக்கணும். இந்த பக்கம் வந்து கொத்தமல்லி புதினா வந்து கழுவி வச்சு பூரி வந்து தேவையாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சுருந்தேன். ஸோ இந்த பக்கம் வந்து ஆனியனும் கொத்தமல்லி அண்ட் தென் வெல்லம் புளி வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா வந்து எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சாட் மசாலா போட்டோம்னா உப்பு ஆட் பண்ணுறது வேணால் அதே வந்து சரி போயிடும். லைட்டாக போட்டால் போதும், அதே வந்து சரி போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொட்டேட்டோ கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நான் பூந்தி வந்து எடுத்துருக்கேன். இல்லை மிக்சர் தான் மிக்சராக எடுத்துக்கலாம், எதனாலும் ஓகே. ஒரு சேலஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கட்டு ஒன்று தட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூந்தி, ஸ்வீட்டு, ஆலு பொட்டேட்டோ அண்ட் தென் ஹோம்மேட் பானிபூரி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ க்யூட் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா இட்ஸ் நைஸ் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேப்பங்க வந்து புளிக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கரில் தான் வந்து தாளிக்க போகிறோம். ஸோ ஆயில் வந்து போட போகிறோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சி பிடிப்பு நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணோம். கடுகு சீரகம் வந்து போடலாம். நல்லா வந்து வதங்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். இதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜி மல்லி வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து வதங்கிட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து போடலாம். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச டமாட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்ச டமாட்டா வந்து ஆட் பண்ணுங்கள். நல்லா வந்து வதக்கிட்டுக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கணும். அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெறும் மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சேப்பக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கல்லுப்பு வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி கலர் தண்ணி வந்து ஊற்றலாம். ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு விசில் வந்து வைக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளி கரைச்சி தண்ணி வந்து 2 விசில் வந்து பிறகு நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம்பழம் குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம வந்து புளி கரைச்சி தண்ணி வந்து இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொதிக்க வச்சா போதும். கொதிச்சுட்டேன்னா நம்ம வந்து இறக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சேம்பழம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.